டிஎன்எல்இஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங்காக தனியாக டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் குரூப் தான், யார் வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஓப்பன் குரூப், அது குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங்கான அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லேட்டர் என்ட்ரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைன்னு பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். ஓகேங்களா? நீ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருந்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட், 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட். ஸோ இது ரெண்டு கம்பல்சரி தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட், அதாவது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட் வந்து தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டிவ் மார்க் ஷீட்டும் தேவை. ஓகேங்களா? நீங்கள் 2024 வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6th செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து வரக்கு லேட் ஆகும். அதே மாதிரி கன்சல்டிவ் மார்க் ஷீட் வந்து வரக்கு வந்து லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா 2024 ஃபாஸ்ட் அவுட் கொடுத்தீங்கன்னாவே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா அந்த 6th செமஸ்டரும் கன்சல்டிவ் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண கேட்காது. கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023-24 ப்ரீவியஸ் இயரில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு கன்சல்டிவ் மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஃபார்ம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் ஈஸியாக மையமாக அப்ளை பண்ணி வாங்கினாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகே, இல்லை பழைய ஃபார்ம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருப்படை சான்றிதழ், அதாவது நெகட்டிவ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இந்த இருப்படை சான்றிதழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி ஸ்டேட்லேருந்து, வெளி ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க போது இந்த இருப்படை சான்றிதழ் கம்பல்சரி தேவை. இது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கம்பல்சரியாக தேவையில்லை. ஆனால் இந்த போர்ட்டலில் வந்து இந்த வருஷம் வந்து எப்படி கொடுக்குறாங்கிறதா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஸோ வந்துங்களா, இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரியாக இருந்தால் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுனால, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுனா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ஃபீஸ் வருஷத்துக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நீ ஒரு 30,000 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கட்டிடும், மீது 30,000 கட்டினா போதும். அதுதான் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட பெனிஃபிட்டு. ஸோ இந்த இதுக்கு வந்து யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தை, அதை பற்றி உங்கள் அம்மா ஒரு 10வது, உங்கள் அப்பா 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, இல்லை ஸ்கூலே போகல, நான் குடும்பத்திலே நான் தான் ஃபஸ்ட் டிகிரி படிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எப்படி வாங்குறது பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கிற இ-சேவை மையம் போய் அங்கே போய் இது மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தமிழராக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கான அந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ், எக்ஸ் சர்வீஸ்க்கான அதுக்கான சான்றிதழ் நீங்கள் தான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட் இருக்கும். அது டிப்ளமோ 6th செமஸ்டர் நீங்கள் 2024 முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோவில் 6th செமஸ்டரும் கன்சல்டிவ் மார்க் ஷீட்டு வரக்கு லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணால் அது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட்டல்லே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டி அப்படின்னா இப்போயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இருப்படை சான்றிதழ், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி இருப்படை சான்றிதழ் கொடுத்தாகணும். அதனால் இருப்படை சான்றிதழ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இது ரெண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இ-சேவை மையம் போய் அப்ளை பண்ணி வாங்கி வந்து ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அது நல்ல போர்ட்டலாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இந்த டவுட்டு எல்லாம் கேட்குறதா வந்து அதை யூஸ் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து போடுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த குரூப்பில் கொஸ்டின் கேட்பேன், கீழே வந்து கமெண்ட் பண்ண அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.